ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வரன் தேடும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட செல்ல வழங்கக்கூடியதுன்னு பார்த்திங்கன்னா முற்றிலும் இலவசமான வரன் பதிவுங்க. ஸோ இந்த பதிவில் கூட உங்களுக்கான வாழ்க்கை துணை அமையலாம். வாங்க இந்த இலவச வரன்களை பார்ப்போம். பெயர் காருண்யா, வயது 32 வயது ஆகுதுங்க. ராசி சிம்ம ராசிங்க. ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்துல, ஜாதி தடையில்லைன்னு சொல்லியிருக்காங்க. படிப்பு 12ஆம் வகுப்பு முடிச்சிருக்காங்க. இவங்க கவரிங் கடை சொந்தமாக வச்சு நடத்திக்கிட்டு வராங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடிய ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா தேனியில் வசிக்கிறாங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஓரளவு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தாங்க. சொந்த வீடு இருக்குங்க. மேல் போர்ஷன் வாடகைக்கு விட்டுருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய கணவர் திருமணமாகி குறுகிய காலத்திலே கருத்து வேறுபாடுனால பிரிஞ்சிட்டதாகவும், இவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை இருக்குங்க. ஸோ அதனால இவங்க ஹஸ்பண்ட் வீட்டு சைடு இவங்களுக்கு ஒரு 2 கடை, அது இல்லாமல் ஒரு வீடு கொடுத்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு வீடு வாடகைக்கு கடை வாடகைக்கு விட்டுட்டு இவங்க ஒரு வீட்டில் இருக்கிறதாகவும், ஒரு கடையில் இவங்க கடை வச்சுருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு அப்பா அம்மானு யாரும் இல்லைங்க. உடன் பிறந்தவங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தங்கை மட்டும்தாங்க. ஸோ இவங்களுடைய தங்கையும் இவங்களை கண்டுக்கிறது இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் தனிமையில் வசிக்கிற இவங்களுக்கு இவங்களுடைய பொண்ணுக்கும் பாதுகாப்பாக இருக்கக்கூடிய நல்ல ஒரு வரனை எதிர்பார்க்குறாங்க. அது உடனடியாக பண்ணுறதா முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ தன்னை நல்லா புரிஞ்சுக்கிறவராக இருக்கணும். தன்னோட குழந்தையை ஏற்றுக்கிட்டு நல்லபடியாக பார்த்துக்கணும். அதுதான் எனக்கு முக்கியம். ஸோ வீட்டோட மணமகனாக வந்தால் பெட்டராக இருக்கும்னு எதிர்பார்க்குறாங்க. வேலை இல்லைனாலும் ஓகேங்க, இந்த கடையவே பார்த்துக்கிட்டா போதும்னு சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பேர் பார்த்தீங்கன்னா வள்ளி, வயது 35 வயது ஆகுதுங்க. ராசி மிதுன ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்து மதத்தை சார்ந்தவங்க, ஜாதி தடையில்லைன்னு சொல்லியிருக்காங்க. படிப்பு எம்காம் முடிச்சிருக்காங்க. இவங்க கவர்மெண்ட் ஜாபில் அதாவது கவர்மெண்ட் பேங்கில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடிய ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா விருதாச்சலத்தில் வசிக்கிறாங்க. இவங்களுக்கு திருமணமாகி குறுகிய காலத்திலே கருத்து வேறுபாடுனால பிரிஞ்சிட்டதாகவும், இவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை இருக்குங்க. ஸோ அந்த பொண்ணு இவங்க தான் வளர்த்திட்டு வரதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய கணவர் ஃபயர் ஆக்சிடெண்ட்டில் தவறிட்டதாக சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இவங்க அம்மா அப்பா வீட்டுக்கெலாம் வரலங்க. ஹஸ்பண்ட் வீட்டிலே தான் இருக்கிறதாகவும், இவங்களுடைய மாமியார் மாமனார் இவங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்ததாகவும், அவங்க இப்போ தவறிட்டதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இவங்களுக்குன்னு ஒரு துணை வேணுங்கிறதுக்காக மறுமணம் பண்ணுறாங்க. ஒரு நல்ல குணமானவராக வேணும். கண்டிப்பாக ஒரு டிகிரியாவது முடிச்சிருக்கணும். ஏதாவது ஒரு நிரந்தர வேலையில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வசதியெல்லாம் எதிர்பார்ப்பு இல்லைங்க. நல்ல ஒழுக்கமான மணமகனாக இருந்தால் போதும். அவருக்கு திருமணமாகி குழந்தை இல்லாதவராக வேணும்னு கேட்டிருக்காங்க. இந்த மணமகள் தன்னோட ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போடுங்க. நேரில் கேட்குறப்ப ஃபோட்டோ கொடுத்துருங்கன்னு சொன்னதுனால ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போட்டிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரின் ஃபோன் நம்பர் இலவசமாக வழங்கப்படுங்க. இது போன்ற இலவசங்களை உடனுக்குடனே உங்களுடைய ஃபோன்லேயே தெரிஞ்சுக்கணும்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அருகில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க. இதற்கு நீங்கள் கட்டணமாக ₹1 கூட செலுத்த தேவையில்லை. இது முற்றிலும் இலவசமான வரன் பதிவு.